அரசியல் பத்தி எங்க இருக்கீங்க? ஒரு முக்கியமான சமாச்சாரம். அப்பா அப்பா அம்மா அம்மா உள்ள பார்க்கணுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? உன்னை கையோட எடுத்துட்டு போகணுமாடா? நீங்க சொன்ன பிரகாரமே பெண்ணு பார்த்தேன். அப்பா அதுக்காக ஒரு வாரத்துக்கு சொன்னேன். தட்டாவும் வந்து கொண்டே இருக்கு. அப்படியா? சீக்கிரம் மகாராணி. ஐயோ இது பண்ணிட்டாங்க மகாராணி. அப்பா அதுக்குறாரு. அப்பா அதுக்குறாரா? இல்ல மேட்ராரு அது அப்படிலாம் சொல்லாத. சரி அப்படி சொல்ல. அப்பா கூப்பிட்டாரு எதிர்பார்த்து வந்த மாதிரி. அப்பா என்ன நினைச்சாரா? எங்க இருக்கிறாரு? அதோட எங்க இருக்கிறாரு? அப்பா 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 அது சும்மா தனக்குது. அது மேல ஏறலாம் சொல்றாரு பாரு. அவதான் தந்தை என்ன மாசத்துல என்ன கட்டி பிடிக்கிறான். நான் சின்ன குழந்தையாச்சு. அது சின்ன வயசுல நான் தான் தூக்கி வளர்ந்தேன். அதனால இப்ப தாங்கதான் இல்லைன்னு ஏறி பார்த்தேன். ஏய் காலை ஒடிச்சு கழுத்துல மாட்டிடுவா பையா. நீ காலையும் ஒடிப்ப. அடுத்து தோல் 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 அதான பார்த்தேன். அப்பா வணங்கி கொள்ப. அம்மா மரியாதை கட்டின பையா. சும்மா மேல கையை வைக்கலாமா? கையை வைக்கலாமான்னு கேட்டேன். ஒரே அடிதான் உனக்கு. நாலு உச்சி பையா வச்சு பாக்குறானாதான். தெரிஞ்சு போச்சுமா? இந்த உலகத்திலே எனக்கு தெய்வமாக இருக்கக்கூடியது என் தாய் மற்றும் என் தந்தை தான். பார்த்தாயா அப்பா? இறந்த கோவிலும் இல்லை.
நானா தேவடியா? ஐயோ தேவர் தேவரடியால் நம்ம நினைச்சு பயந்துட்டு தெரியுமா? நீயா எமனே ஏறி கட்டி ஓட்டு அப்படியெல்லாம் சொல்லாத. அம்மா பத்தினி நெருப்பு அப்படிலாம் சொல்லாதடா. அம்மா பத்தினி நெருப்பு கொட்டா பின்னால போயிட போறேன் மயிரை கெட்டுரும் பையா. பச்சை மரத்தை நான் போய் கொளுத்துனேன். அப்படி திகு 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 எங்க ஏறி ஐயோ போடி தூக்கு இத கட்டி என்ன சூத்து அனுப்புங்க ஏன் என்ன வாய பத்தியா? வந்ததுல இருந்து ஒரு நோட்டமா தான் ஆமா 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 நான் என்ன சொல்றேன் என்னடா ஏடா, உனக்கு என்னடா கைய ஒடிச்சிடுவேன் நீயா பக்கத்துல வந்தீங்க நீ பக்கத்துல வந்த நான் மகாராஜா நிக்கிறாருன்னு பார்த்தேன் மூஞ்சி பத்திய மூஞ்சி பாஞ்சாட்டா ஏடா கேட்டாங்க ஏய் ஏய் கைய ஒடிச்சிரு. நீ அதிகமா பேசுங்க பையோட. என்ன என்ன தொட்டனா தோடிகளை தொடாத. அம்மா எர்லி என்ன பேசுனேன்? வாய் மேல அடிப்பேன். அப்பா அம்மா என்னை எதற்காக அழைத்தீர்கள்? வாங்க உனக்கு கை தெரியாது எட்டு போ ஏய் அப்பா எதற்கு அழைத்தாங்க? எதை சொன்னியா? பாரு கண்ணே அப்பா உனக்கு திருமணம் செய்து ஆசைப்படுகிறேன் அப்பா என்ன வார்த்தை சொல்லுகின்றேன்? என்னடி? திருமணமே வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன். திருமணம் எனக்கு செய்து வைக்கின்றேன் என்று உழைக்கின்றேன். அப்பா திருமணம் என்றால் என்ன? அது அனித்தியமான வாழ்க்கையா இல்ல நித்தியமான வாழ்க்கையா? அம்மா டேய் ஏண்டா என்னடா என்ன கேக்குறாங்க ஐயோ நான் உங்களை கேப்பனா திருமணத்தை பத்தி விவரமா சொல்றாங்க ஐயா உங்களுக்கு தெரியாதா அதனால தான் வேற ஒன்றுமில்லை சரி திருமணம் என்பது அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தந்தையா என்ற கேள்வி ஆமாம், எப்படிப்பட்ட வாழ்க்கை? திருமணம் என்றால் அது அனித்தியமான வாழ்க்கை அப்பா 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 திருமண வாழ்க்கை என்பது அனித்தியமான வாழ்க்கையா? அப்பா திருமணம் அந்த வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. அப்பா கருணை செய் தந்தையாரே, என்னை கருணை மறவேண்டி. கடினமே வரவழந்தி அப்பா அப்பா கருணை செய் தந்தையாரே, என்னை கழகமே வர வேண்டி. திருமணம் செய்து கொள்ளென்று உரைக்கின்றேன். அப்பா அது அனித்தியமாம் இல்லை நித்தியமாம் விவரமாக எடுத்துரைத்தால் ஒப்புக்கொள்வேன் தேவரினே சொற்படிக்கு. அப்பா அப்பா அனித்தியமான வாழ்க்கை என்று உரைக்கின்றேன். ஆசை 60 நாள் போக 30 நாள் எண்ணி 90 நாள் கழித்த பிறகு இந்த பாடப்பட பெண் ஜென்மம் என்ற சுகத்தை அப்பா அனுபவிக்கிறேன். அப்பா அனித்தியமாக அப்படி திருமணத்தை வெறுத்து என்ன செய்ய போறீங்க? அப்பா மனித ஜனனம் பட்டோர் பெண்ணுக்கு பெண்ணாக உங்களுக்கு நான் இருக்கின்றேன்.
காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க போகின்றேன் அப்பா அப்பா. அப்படி திருமணத்தை வெறுத்து என்ன செய்ய போகின்றாய்? திருமணத்தை வெறுத்து என்ன செய்ய போகின்றேன் தெரியுமா? காலம் முழுவதும் கன்னியாக இருக்க போகின்றேன். எனக்கென்று ஒரு கன்னிகா மடம் அமைத்து அந்த கன்னிகா மடத்தின் உள்ளே ஒரு கண்ணன் சிலை ஒன்று வைத்து கண்ணன் பூஜை செய்து கொண்டு காலம் முழுவதும் இருக்க போகின்றேன் அப்பா. காலம் முழுவதும் கண்ணு சிலை வைத்து கன்னிகா மடத்தில் கண் பூஜை செய்ய போகின்றாயா? உண்மைதான் தாயே. என்னடி சொல்ற? எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் தாயே. பெண்களாக பிறந்து விட்டால் பிறந்து விட்டு புகுந்த வீடு ஒரு நாள் செல்ல வேண்டும். அது உங்களுக்கு புரியவில்லையா? எனக்கு வேண்டாம். திருமண வாழ்க்கையை அறவே வெறுத்து காலம் முழுவதும் நான் கன்னியாக வாழ போறேன்னு சொல்றேன். என்னடி உனக்கு? உண்மைதான் தாயே. அப்படி என்றால் உனக்கு எனக்கு திருமணம் வேண்டாம். வேண்டாம். எனக்கு கன்னிகா மடத்திலே ஆமாம், அந்த கன்னிகா மடத்திலே ஒரு பெயர் பலகிட்டு எப்படி சாது சங்கம் குணக்கல்மிச்சம் சமுத்திரவல்லி மடாலயம் என்று ஒரு இடத்தை உற்பத்தி செய்து அதனுடைய இடத்திலே ஒரு கண்ணன் சிலை ஒன்று வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தேன் அப்பா. அதுக்கு எப்போது திருமண ஆசை வருகிறதோ அப்போது ஆடவனை பார்த்து மனம் முடிச்சிடலாம். சரி, இப்ப அது சொன்ன பிரகாரமே இந்த கரும்பலகை ஏன்னா அப்பாவுக்கும் சங்கடமாயி போச்சு. கரும்பலகை எழுதிட்டுங்க. எழுத்து சொல்லுங்க, நான் எழுதிடுறேன். போடா அங்க போடா. காது கொஞ்சம் கேட்காத, சொல்லிட்டு போங்க. சொல்லுமா. சாது சங்கம். சாது சங்கம். ஐயோ ஐயோ அப்பா சாது சங்கம். ஓ, சாது சங்கமம். போடா போடா ஒரு பொண்ணு போடா. பார்த்துறாரு. இது மாதிரி சாது சங்கம். சங்கமம். சாது சங்கமம். குணக்கல்மிச்சம். குடிக்கிறது விஷம். என்ன? நீ தானே சொன்னீங்க. குணக்கல்விஷம். விஷம். ஏய், என்னது விஷயம்? எழுதிட்டுமா? சாது சங்கம் குணக்கல்மிச்சம் சமுத்திரவல்லி மடாலயம். ஆலயம். என்னது ஆலயம்? அதை எழுதிட்டா. எழுதிட்டியா? அது மட்டும் கிடையாது. மட்டும் கிடையாது. ஏய், சின்னமாருக்கு பிறந்தவரே. பார்த்துட்டாங்க. ஒருத்தர் சச்சி மொழி. மட்டும் கிடையாது. 5 வயதுக்கு உட்பட்டோர். 5 வயதுக்கு உட்பட்டோர் வரலாம். 5 வயதுக்கு மேற்பட்டோர். 5 வயதுக்கு மேற்பட்டோர் வரலாம். இதற்கு மீறி வந்தால் தலை துண்டிக்கப்படும். மீறி வந்தால் இப்பையா அந்த தலையை துண்டிக்கப்படும் பார்த்தேன். துண்டிக்கப்படும். ஆமாண்டா. துடிக்கி சௌந்தரவல்லி ஆலயம். சமுத்திரவல்லி மாடாலயம். ஆலயம். ஆடி, அப்படிலாம் கிடையாதுயா, அப்படி பேசுற. ஏம்மா, எனக்கு துணையா நான் இருக்கிறேன். எனக்கு துணை நீ வேண்டாம் யா, அப்பா. அது இருக்கின்றால் மல்லிகா. மல்லிகா. எனக்கு துணையாக அவள் மட்டும் இருந்தால் போலியா? மல்லிகாவா? யா மல்லிகா. அப்படி வரையா கொல்லிகா? மல்லாட்டு சரி ஆயிடுதுங்க. மல்லாட்டு தெரியாது. கருப்பு வழியில பஞ்சு எடுக்குது. கரும்புல யாராவது பஞ்சு எடுப்பாங்களா முட்டம்? கரும்புல யாராவது பஞ்சு எடுப்பாங்களா? அளவுக்கு எடுக்க வேண்டியதான். ஜாக்கிரதை. அப்படியா இருக்கட்டும்பா. யா குழந்தை அப்பா, அத நக்கறால அவையா? மலர் கொடி. அப்படி மீறி அந்த மடத்துல எதையாவது நடந்துட்டா சத்தியமா உங்க அப்பா உங்க அம்மா நீங்க பார்க்க முடியாது. ஐயோ, அப்படி உன் மகன் அப்படி எல்லாம் மருந்து கொடுத்து சமைச்சிரும். என்ன வார்த்தை சொன்னா என்ன வருது? ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு ஆமாண்டா. கண்ணே கண்ணு கண்ணே கண்ணே ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க அப்படின்னு வளர்த்து வராங்க. ஏன்னா பட்டுனியா நடந்து போச்சு உங்களுக்கு பொட்டுன்னு அனுப்பி இது சொல்லாதடா. ஏன்னா இது இருந்து என்ன இல்லனா என்ன? நீயும் உங்க அப்படியே தான் கடக்குற. சரி கடக்குற விடு. சரி விடு. சரி பாருங்க. நீ உள்ள போய் நோய் எடுத்துங்க. நோய் ஓய் பெறுங்க. சரி சமுத்திரவல்லி சமுத்திரவல்லி. அப்படியா இருக்கட்டும்பா. நீ வாடி கேட்டமா இருக்கிற. நீ நல்ல பத்திரமா இரு. என் சின்ன பொண்ணுடாங்க. ஒண்ணுமே தெரியாது. ஆ. ஏய், விவரமே பத்தாது. அதுக்கு அவளுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுங்கடா. வாயில விரல வச்ச கூட கடிக்குது. மரியாதை கெட்டு பையா உனக்கு. யா கூட இருக்கிறியா? நீ துணைக்குதான் இருக்கிறியா இல்ல வேலைக்குதான் இருக்கிறியா? சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். வச்சிருக்குது ஒரு நாள் ஒரு யுகமா இருக்குது பாருக்க. வீடியோ வச்சுக்கிறா. ஐயோ ஏய், ஏய், என்னது? கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் நீங்க? அவன் கேட்க முடியாது, காது கேட்காது. அது அறுபதாச்சு. போ. வாங்க. நீ வரட்டு மறுத்தம் போ. இங்க வாடா. இங்க வாடா. சொல்லுமா. பூஜைக்கு தயாரான பொருள் எல்லாம் எடுத்து கொண்டு வரணும். சரி. நீ தான் வரணும். ஆ, ஆ. அதுக்கப்புறம் நீ வெளியில தான் இருக்கணும். சரிம்மா. மனமதி
என்னுடைய அனுமதி இல்லாத நீ உள்ள வரக்கூடாது. உள்ள இருந்தா நாத்த நாரமா வெளியிடமா இருந்துட்டு வருவேன். என்னது? ஐயோ நான் வெளியே இருந்துட்டு வருவேன். ஏண்டா நீ அதுலதான் இருப்பியா? சரி சரி சரி, நீ மலர் கொடி. அந்த பழகெல்லாம் இல்லம்மா. கட்டி பிடிக்கிற பழகெல்லாம் நல்லா வாமா போலாம். ஐயோ எங்க போற? கைமல பழகம் தான் எனக்கு. கேடி அவனை விடுங்க. ஏ மணல் கூதியா ஐயோ ஐயோ என்ன வார்த்தை சொன்னா பாத்தீங்க? இவன் மல்லியா அம்மா இவன் மணல் கூதி வாயிலாடி போறியா? மலர் கொடி. ஐயோ நான் கெத்து வாயில நான் ஒரு குளர் வாயன் நானு அப்படியா? சரி ஏதோ ஒண்ணு வேற விட்டே கூப்பிடாத மலர்னு கூப்பிடுங்க. சரி கூப்பிடாதம்மா. எம்மா மல்லியாரு என்னடா? வா உள்ள கூப்பிடுறேன். அப்படியா? நீ மல்லிகா சொல்லுமா. அதுக்கு தயாரான பொருட்கள் அனைத்துமே எடுத்து கொண்டு வா. போகலாமா? போலாபி.